ஜெய் குருதேவ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்ஸ் அப். எக்ஸலென்ட். தட்ஸ் இட். தட்ஸ் a spirit. We are class apart. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். We are class apart. Always collars up. We are the torch bearers for the whole of the world. 100%. 100%. Once you undergo get initiated to the Sudarshana Kriya, that is a great blessing. Then be rest assured that you are unique. There are different levels of existence of conscience. You got Gandharvas, Kinnaras, Kimpurudas, Vidyadharas, and Rishis, Acharyas, Jnanis, so on and so forth, as you rise higher and higher in the ladder of your conscience. This body, this kind of a human existence, எல்லா தேவர்களும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் மனித பிறவி. ஏன்னா மனித பிறவியில் தான் டியூவாலிட்டி இருக்கு. எப்படி நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட உடனே காரம் வேணும், நாக்கு கேக்குது. குலாப் ஜாம் சாப்பிட்ட உடனே ஜிலேபி கொடுத்தா என்ஜாய் பண்ண முடியாது, நடுவில் கொஞ்சம் மிக்சர் தேவைப்படுது. This is very attractive, enchanting. சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும்மை பூதத்தில் வியதுலக அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம். ஆஹா, பல பலதல் அழகுகள் படைத்தாய், எத்தனை கோடி என்பம் வைத்தாய் என்கின்றாய் மகாகவி பாரதி. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய், பக்தி என்றொரு வழி சமைத்தாய் எங்கள் பரமா. அது வழியை சொல்லிட்டேன். அதனால தேவர்களும் மூவர்களும் மறுபடியும் மனித பிறவிக்கு வர்றதுக்கு ஏன் ஆசைப்படுறாங்கன்னு, மனித பிறவியில் தான் அந்த அன்பினுடைய பூரணத்துவத்தை உணர முடியும். இல்லாம ஒருத்த ஐயான்னு கேட்டதான் நீங்க கொடுக்கறச்சு உங்களுக்குள்ள அந்த கருணை சுரக்கிறது. எல்லாமே தேவைக்கு அதிகமா அபண்டன்ஸ் இருந்தா அர்த்தம் இல்லாம. இது கண்கூடு. அதனால்தான் திருவிளையாடல் புராணம் எல்லா புராணங்களும் ஏற்பட்டது. Those great souls who have achieved the ultimate, they want to come back. And this is a play. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிறைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடைய வாரவர் தப்ப அன்னவர்க்கே சரண்யாங்களே கமரன்றார்கள். ஆக நாம இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்கு யார் மேல முதல்ல நம்ம எல்லாருமே சந்தோஷமா, ஆரோக்கியமா, ஆனந்தமா, தேவைகளுக்கு குறையே இல்லாம இருக்கிறச்சே மத்த எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். வீட்டுல நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க போவாங்க, பிள்ளைங்க வருவாங்க போவாங்க, எத்தனையோ பேர் வருவாங்க. நீங்க நிம்மதியாச்சு. உங்கள் தேவைகள் குறையும் பொழுது அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்க கூட இருக்கிறது உற்ற துணைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, குழந்தைகள். ஆக நாம என்ன செய்யறோம்? பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய மரியாதை, மதிப்பு தெரியறது. Be it your parents, அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள், அவங்க மதிப்பு, அவனுடைய வேல்யூ நமக்கு தெரியறது. நம்ம பையன் ஒண்ணு சொல்ல வந்தான்னா அவன் சொன்னது என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் அப்பா எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேளுதி அப்படின்னு தட்டுறது. அப்பா அம்மா இருந்தா என்ன எப்ப பார்த்தாலும் நோயின்னு டாக்டர்கிட்ட போகணும், செக்கப்புக்கு போகணும்னுட்டு இந்த மாதிரிதான் இந்த மனுஷனுடைய மனமானது செயல்படும். ஆனால் அவர்கள் இல்லாமல் நீங்கள் கிடையாது. அப்பா அம்மா தான் உங்களை உருவாக்கணும், எப்பேற்பட்டவங்க இருந்தாங்க. அண்ட் மனைவி தான் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒற்ற துணைவி. அவங்க இல்லாதப்பதான் நமக்கு அவங்க அருமை தெரியும். அதுக்கு அவ்வை பிராட்டி ரொம்ப அழகா சொல்றாங்க, இவங்களதான் நீங்க போற்றி பாதுகாக்கணும். எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷன் போனோம்னா எல்லாரும் ஜிகி மின்னு வருவாங்க. இட் இஸ் தி அவுட்டர் எக்ஸ்பிரஷன். பக்கத்துல போய் பழகி பார்த்தா தான் அவங்களுடைய டிவைனிட்டி தெரியும், அவங்களுடைய நிறை குறைகள் தெரியும். ஆனா
வீட்லயே இருக்கிறதுனால நம்ம மனைவி, மக்கள், அப்பா, அம்மா எல்லாமே ஒரே வீட்டுல வித்தின் கேம்பஸ் இருக்கிறதுனால யூ ஆர் ஓபன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஒருத்தர் குறை நிறைகள் தெரிகிறது. நாம எண்ணங்களால், செயல்களால், உணர்வுகளால் ஆக்கப்பட்டது. அதனால டிஃபரெண்டா இருக்கச்ச கச்சா முச்சான்னுட்டு நமக்கு அந்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான் நிறைய இருக்கு. We fail to interact. We fail to get into the shoes of the other person and be patient enough as to what his appeal is, what his decision is, what his opinion is. அதை கேட்க கூட நமக்கு நேரம் இருக்கு. இதனால தான் பல உறவுகள், முக்கியமான, அத்தியாவசியமான, இன்றியமையாத உறவுகள் முறிந்து போவதற்கு காரணமாக. இது அவை பிறட்டி ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். என்னன்னு, அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் ஒற்றுழி தீர்வார் உறவல்ல, அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. ஒரு பெரிய குளத்துல நிறைய தண்ணி, அங்க மீன்லாம் இருக்கு, எல்லாம் கொக்கு, காக்கா, பறவை எல்லாம் வருது, அங்க சூழ்நிலை எல்லாமே இருக்கு, ஜாலியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைஞ்சு அந்த குளத்துல தண்ணீர் இல்லாம ஈரம் மட்டும் இருக்கிறச்ச எல்லாமே அதை விட்டுட்டு போயிடும். அந்த குளம் தன்னந்தனியாக இருக்கும். அப்போ அதிலே ஊறி வளர்ந்து அதையே சார்ந்து இருக்கக்கூடிய கொட்டிக்கிழங்கு கொடி, ஆம்பல் மலர், ஆம்பல் கொடி, இது மட்டும்தான் கூடவே அந்த ஈரப்பசையில, ஈரத்தன்மையில அடுத்த மழைக்காலம் வரும் வரை காத்திருக்கும். அது சொல்லுதான், குளம் சொல்லுது, எல்லாருமே விட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் இருக்கீங்க? எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒற்ற துணையாக இருந்தது நீங்கள். உங்களை விட்டு நாங்கள் போய் எதை அனுபவிச்சோம்? இருந்தாலும் மடிந்தாலும் உங்கள் உடனே எங்கள் வாழ்வும் சாவும் உங்களுடன் தான் என்று இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டவர்கள் தான் உற்ற உறவு. மற்றவர்கள் கல்லெறிந்த காக்கை கூட்டம் போல் காணாமல் போய்விடுவார். ஆனால் உற்ற துணையாக இருப்பது நமக்கு உடனிருந்து நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் கூடவே இருக்கக்கூடிய உறவுகளை நாம் மதித்து போற்ற வேண்டும். கிழக்கிறைய நினைக்க கூடாது. எப்பவுமே உங்கள் மனைவியாக இருந்தாலும் மரியாதையுடன் நடத்தணும். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. உங்கள் தங்கையாக இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், சித்தியா இருந்தாலும், பெரியம்மாவா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், அவரவர்களுக்கான தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையை உணர்ந்து போற்றுவதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். அடுத்த நிலையான தெய்வ நிலையை அடைவதற்கு அதுதான் அடிப்படை. உயிரோடு இருக்கிற கடவுளை மறந்துட்டு காட்சி பொருளாக இருக்கக்கூடிய கடவுளை நினைத்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்ற உறவுகள் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்கள உறவை நம்ம மதிக்கணும். கிழக்கிறைய நினைக்கக்கூடாது, தவறு. அது மிகப்பெரிய பாவச்சை. இப்ப ஒரு கதை, ஒரு பெரிய ஆலமரம் ஜோரா இருந்தது. அதனுடைய கிளைகள் அப்படியே பரவி ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருந்தது, வனமாவே இருந்தது. அதில் வாழாத உயிரினமே கிடையாது. பாம்பு, தவளை, பறவைகள் எல்லாம், புழு பூச்சிங்க எல்லாமே ஹாப்பியா இருக்கு. அப்போ ஒரு வேடன் ஒரு மான் வேட்டைக்கு வர, ஒரு மான் வேகமா போறது அவனுடைய பொழப்பு அதுதான், அவன் தொழில் அதுதான். அதை பார்த்து ஒரு பெரிய ஒரு அம்பை குறி வைத்து ஏகிறான். அது மான் குறி தவறி அந்த அம்பானது இந்த மரத்துல குத்திக்கிறது. அது மிகவும் கொடிய விஷமுள்ள ஒரு அம்பு. அந்த விஷமானது அந்த மரத்துல பரவி அந்த மரம் பட்டு போகுது. எல்லாமே அப்படியே இலைகள் காய்ந்து, கிளைகள் கருகி உலர்ந்து, இப்படி எப்படி இருந்தாலும் ஒரு இப்படி ஆயிடுத்து என்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் போயிடுது. எனது ஒரு காடு, வனம், மற்ற மரங்களுக்கெல்லாம் போயிடுது, ஹாப்பியா போயிடுது. ஒரு கிளி தன்னுடைய குஞ்சுகளுடன் அந்த மரம் பொந்திலேயே இருக்கிறது. அதை விட்டு போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம தானும் தன் குஞ்சுகளும் ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் உள்ள நீர்நிலைக்கு சென்று வாய் நிறைய அந்த தண்ணி கொண்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்தும். இத இயற்கைக்கு ஒரு முரண்பாடா இருக்கேன்ட்டு அந்த இயற்கை சக்திகள், கிரியேட்டிவ் எனர்ஜி அம்பாள் நினைக்கிறா, இது என்னடா இது, நம்ம படைப்பில் எப்படி ஒரு படைப்பா,
இந்த கிளிய வேற ஒரு பொந்துக்கு போயிட்டு வேற ஒரு மரத்துக்கு போக வேண்டியதுதானே, ஏன் இந்த மரத்தோட போக மாட்டேங்குது அப்படின்ட்டு தேவேந்திரனுக்கு அந்த அம்பாள் ஆடை இடுறாங்க. தேவேந்திரா, அந்த குழந்தை போய் பார்த்துட்டு வா, அந்த கிளிக்கு விசாரிச்சுட்டு வா. அந்த கிளிகள் தினம் இப்படி இருக்கு. தேவேந்திரனுக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி எல்லாம் இருக்கா, தேவர்கள் இது போல இல்லையே. அந்த மரம் கேக்குது, அந்த குற்றுயிரும் கொலையுயிருமா, என் அற்புதமான கிளிகளே, என் மடியில் வாழக்கூடிய கிளிகளே, இன்று உணவின்றி உறக்கமின்றி எனக்காக ஏன் இருக்கீங்க? நீங்க சுதந்திரமா போகலாமே, இதை விட பச்சை பசேல்னு எத்தனை மரங்கள் இருக்கு. அப்ப அந்த கிளி சொல்லுதான், நன்றி மறப்பது நன்றன், நன்றல்லது அன்றே மறப்பது. எங்களை பெற்று வளர்த்து இத்தனை குழந்தைங்க ஹாப்பியா குடும்பத்தோட இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணமா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லாதப்ப உங்களை விட்டுட்டு போனா நான் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்றப்ப அந்த மரம் வந்து அழல, கண்ணீர் சிந்துதான். தேவேந்திரனுக்கு தாங்கல, இப்படி ஒரு பிறவியா, இப்படி ஒரு படைப்பா, தான் கூட தலை குனிந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சுட்டு மெல்ல கிளியாண்டு போய் கேக்குற. அந்த கிளிக்கு வந்து பெரிய தேவ உருவம் அழகான வந்தோம்னா வணக்கம் பண்ணிட்டு நிக்குது குட்டியா. கேக்குற, ஏன் கிளி உனக்கு என்ன தலை, இந்த மரம் இனிமேல் இருக்க போறது இல்ல, இது கிட்ட போய் ஏன் ஒட்டிட்டு இருக்க நீ? காலங்காலமா எங்க தாத்தா பாட்டி நானு என் பிள்ளைங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடம், இதை விட்டுட்டு எப்படி போக முடியும்? எங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்துச்சு, எங்களுக்கு எவ்வளவு உணவு கொடுத்துச்சு, மழை காலங்கள்லாம் பாதுகாப்பு கொடுத்துச்சு, அதை மறந்தா என்ன ஜென்மமா நான் என்றப்ப தேவேந்திரன் வந்து தன்னுடைய தேவஸ்வரூபத்தை காட்டி, உனக்கு என்ன வரம் வேணும் கேள், இன்னும் 10 குட்டிங்க குழந்தைங்க வேணுமா, இன்னும் பெரிய ஃபேமிலி வேணுமா, இதை விட செழிப்பான ஒரு மரத்தில் உனக்காக தனி இடம் அமைத்து தரட்டுமா என்றப்ப அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு நான் ஒண்ணு கேட்டேன்னா அது குடும்ப, நிச்சயமாக என்னால் இயன்றளவு முடியாது, உங்களால் இயன்றுகிறது இல்லையோ, என்னை வந்து கேட்டீங்க வரம் கொடுக்குறேன்னு வார்த்தை கொடுத்துட்டீங்க, நீங்க அதை நிறைவேற்றி ஆகணும். சே எஸ் ஆர் நோ. தேவேந்திரன் பிரமிச்சு போயிடுறான், என்னங்கடா இது, இத்தனோடு கிளி என்ன பயமுறுத்தின்றீங்க, தேவர்களுக்கு நான் தலைவன் தான், அம்பாள் சொன்ன அந்த கேட்டா ஈகோ, தேவேந்திரனுக்கு எப்பவுமே ஈகோ இருக்கும். என்ன வந்து இத்தனோடு கிளி கொடுத்தாங்க வற்புறுத்தது, சரி சொல்லு என்ன வேணும் உனக்கு? என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த மரம் முன்பு போல புத்துயிர் பெற்று அழகாக பூத்து குலுங்க வேண்டும், நாங்கள் அனைவரும் அங்கே விளையாட வேண்டும், என்னை போல் பலரும் வந்து தங்கி இருக்க வேண்டும். அப்போ தேவேந்திரன் கேட்கிறான், என்ன நீ கிளி, உனக்குன்னு ஒண்ணுமே கேட்காம அந்த மரத்துக்கு போய் கேட்டுட்டு இருக்கிய, எனக்கு தேவையானதுதான் மரம் பார்த்துக்குது, கடவுள் இருக்கார், நீங்க இருக்கீங்க கொடுக்கறதுக்குன்றப்ப தேவேந்திரன் பிரமிச்சு போயிட்டு தன்னுடைய கையால் அமிர்தத்தை அந்த மரத்துல தெளிக்கிற எலிக்சன். உடனே இந்த மரம் பழையது போல பூத்து குலுங்கி இலையும் தழையுமாக அழகாக இருக்கிறச்ச கிளி வந்து தன்னுடைய குஞ்சு குட்டிகளோட தேவேந்திரன் நமஸ்காரம் பண்ணும். அவர் சொல்றார், என்னை பார்த்து நானே வியக்கிறேன், இறைவனுடைய படைப்பில் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பிறவியை நான் பார்த்ததே கிடையாது, நீவர் உங்கள் காலம் முடிந்தவுடன் தேவர் நிலையை அடைவீர்களாக அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்ப அம்பாள் கிட்ட, எனக்கு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கம்மா, ரொம்ப நன்றி, உங்கள் படைப்பில் இப்பேற்பட்ட பிறவிகள் இருக்கும் பொழுது, படைப்பில் இருக்கும் பொழுது எனக்கு என்னைய பார்க்க பெருமையா இருக்கு, நானும் உங்கள் குழந்தை தான் அம்பாளுக்காக தேவேந்திரன் தன்னுடைய கர்வத்தை அடக்கி தலை குனிந்து வணங்குவதாக புராணம். ஆக யோசித்தவன நம்ம கூட யாருங்க இருக்காங்க, எப்படியோ உயர்வோ தாழ்வு அப்பா அம்மா இருக்காங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள், அதுவும் உற்றார்கள் நமக்கு உடம்பு சரியில்லை. இதுதான் வந்து கோவிட் காலத்துல நான் பார்த்தவன் என்ன, யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல டாக்டர் சுரேந்திரன் gave me the opportunity to be a volunteer. Believe me, நான் ஒரு நாள் கூட முகத்துக்கு கவர் போட்டதே கிடையாது. இட்ஸ் அ ப்ராமிஸ். I believe in Sudarshanakari. When your astral body becomes strong. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், நம்ம நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தர் துப்பாக்கி கேட்ட சுட்டு போறாங்கிற, சுடுங்கன்னு சொல்லுவோமா? ஏன் என்ன சுடுறான்னு சொல்லுவோமா? ஏன் அவனுக்கு என்னையா பண்ணதான் நீ சொல்றாங்கிறிய நீ?
அப்ப உன்னுடைய உயிர் வாழ உனக்கு உரிமை இருக்கு, உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப பாக்டீரியாவும் வைரஸும் கூட இறைவனின் படைப்பு தானே. அதை கொல்ல நமக்கு என்ன உரிமை இருக்கு? எதை படைக்க முடியாதோ அப்போது அதை அழிக்கக்கூடிய உரிமையும் உன்னிடம் கிடையாது. நீ உயிரிடத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. யூ மேக் யுவர் ஃபோர்ட்ரஸ் ஸ்ட்ராங்கர். யூ டூ த சுதர்ஷன கிரியா. பில்ட் அப் யுவர் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட். ஒன்ஸ் யுவர் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங், தட் இஸ் தி கவச்சம். அது எதையுமே தொலைக்க முடியாது. இதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இஸ் மைசெல்ஃப். ஐ கேன் அஷ்யூர். ஐ கேன் அஷ்யூர். எத்தனை ஃபேமிலிஸ் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் போவேன், who are suffering with COVID. I know that Guruji is with me and I am beyond all. I am a mother. To give them the solace. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஊட்டணுங்க. நத்திங் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அதனால நம்ம கூட இருக்காங்கன்ட்டு அவளை குறைச்சி இடக்கூடாது. மனைவிக்கான மரியாதை கொடுங்க. தோளுக்கு விழிஞ்சா தோழம், தோளுக்கு மேல வளர்ந்த அந்த மாதிரி பெற்ற பிள்ளைகள், மகளோ மகனோ, அவங்களுடைய எண்ணங்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் மனைவியை போற்றி மதியுங்கள். அவங்க ஒரு நாள் படுத்துக்கிட்டா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அக்கா தங்கைகள் எப்பேற்பட்ட உறவு. அழகு தேவதைகளாக அம்பாள் உருவங்களாக நம்மை வளைய வளைய வரக்கூடியவர்கள். அது அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு சொல்லணும். ஆக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அசை போட்டுக்கிட்டே இருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். அந்த இன்டராக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும், தப்பே கிடையாது. பல உதாரணங்கள் சொல்லிட்டே போல. அதை பத்தி ஒரு வார்த்தை விட்டுடுவாங்க. நான் அண்ணன், கொஞ்சம் கூட அண்ணன்ற மரியாதை இல்லாம நீ பாட்டு பேசி தொலைச்சுட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா, போய் தொலை, என் மூஞ்சிலேயே முடிக்காத சொல்லிடும். அப்புறம்தான் தெரியும் நாளைக்கு ஜொரான் படத்துக்கு வச்ச நம்மளை நம்ம தங்கச்சியா தான். அது தாய்மையை பார்க்க அந்த உற்றார் வரும். அதனால்தான் மறுபடியும் நம்ம பார்க்கணும். அற்ற குளத்தின் நீர் இல்லாத குளத்தில் அருநீர் பறவை போர். அருநீர் தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னு பறவை போர், வந்து தண்ணி குடிச்சிட்டு போற வந்து போகக்கூடிய பறவை போல் உற்றுடி தீர்வார் உறவல்ல. அவங்க உறவு கிடையாது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் ஃபங்க்ஷன், எதுவோ வருது, எல்லாரும் வருவாங்க, கை கொட்டிட்டு இருப்பாங்க, பார்ட்டி, பப் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம். நான் திருப்பூர்ல ஸ்டேட் பேங்க் மேனேஜர். பணத்துக்கு தான் இந்த உலகம், பகட்டுக்கு தான் மரியாதை கொடுக்குது, அன்புக்கு கொடுக்கறது கிடையாது. தீரர் உறவல்ல அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நீதலும் போலவே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்வோ சாவோ உன் கூட தான் இருப்பேன். ஒட்டி உருவார். உங்களோட யாரும் ஒட்டிட்டு இருக்காங்களோ அவர்கள் தான் உறவு. இதுக்கு அற்புதமான ஒரு இருக்கு. கேட்டிலும் உண்டோ உறுதி. கேட்டிலும் சார் திருக்குறள் ஒண்ணு போதும் சார். கேட்டிலும் உண்டோ உறுதி. உனக்கு துன்பம்னு வர்றச்சத்தான் உனக்குள்ள தைரியமும் வரணும். அப்ப யார் உன் கூட இருக்காங்க, அதுதான் உண்மையான உறவு. கேட்டிலும் உண்டோ உறுதி கிளைஞரை சுற்றத்தார்களை நீட்டி அளப்பதோர் கோல். அதுதான் மெஷரிங் யார்ட்ஸ்டிக். அதுதான் ஒரு நமக்கு காட்டும் எது நிஜம் அப்படின்னு. நீட்டி அளப்பதோர் கோல். யார் யார் எப்படின்னு உனக்கு எப்ப தெரியும்னு, நீ நிர்கதியா ஒரு துன்பத்துல இருக்கச்சான் தெரியும் யார் உண்மையான உறவு. அப்ப என்ன அழகான திருக்குறள். கேட்டிலும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அற்புதமான திருக்குறள். ஆக நாம இந்த இது இப்போ இறந்த காலம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இறந்த காலம், கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலமோ மதில் மேல் பூனை, நிகழ்காலம் தான் கையில் உள்ள வேலை. ஆக நாம இன்றைக்கு உயிரோடு இருக்கோம். சோ இன்றைய பொழுது நல்ல பொழுதாக நடக்க இறைவா, குருஜி எனக்கு நல்வழி காட்டுங்க. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒவ்வொருவரையும் மதித்து போற்றுதாக இருக்கு. ஒரு உங்களுடைய இதெல்லாமே ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வரும், சுருக்கத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்த விட்டு வந்து உங்களை சுருங்க வைக்கலாம். நெவர் கெட் பில்ட் அப் யுவர் ஆர்மர். உங்க கவச்சத்தை கெட்டிப்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு. போயிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி உங்களை பார்த்துக்கிட்டே. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய்,
Life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Jai Gurudev.